ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ கணேசாய நமஹ. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக. இப்போது இந்த புதுசாக இந்த சீரீஸில் ஆதிசங்கரருடைய கனகதாரா ஸ்தோத்திரம் அதை பற்றி பார்க்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். கனகதாரா ஸ்தோத்திரம் இது கேட்டிருப்பீங்க, பல பேரும் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல பாப்புலராக தான் இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம். இது மகாலக்ஷ்மியை பாடின ஸ்தோத்திரம், ஆதிசங்கரர் பாடினது. இது இதை பற்றி இதில் என்ன பாடியிருக்காரு, எதுக்காக இதை பாடினார், அதெல்லாம் கொஞ்சம் இந்த சீரீஸில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆதிசங்கரர் அவர் அவருடைய காலம் எப்போ அப்படின்னா, அவர் 8th centuryயில் அவதாரம் பண்ணார் பூமி மேலே. அதாவது ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் 8th century நினைக்கலாம். அதாவது 788 CE காமன் ஈரா, 788 காமன் ஈராவில் பிறந்து 820 CE அதாவது ஏர்லி 9th centuryயில் மறைஞ்சிட்டார். ஷார்ட் லைஃப் தான் அவருடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப், ஜஸ்ட் 32 years தான் இருந்தார் பூமி மேலே. ஆனால் அவர் கொடுத்துருக்கிற இந்த ட்ரெஷர் அவ்வளோ பெருசு. அவர் எழுதினது, அவர் பாடினது எல்லாமே நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதில் நம்மளால் கொஞ்சம்தான் பார்க்க முடியுது. அதில் ஒன்று இப்போது பார்க்கலாம். இது ஆதிசங்கரன்றது ஒரு அவதார புருஷர். அவர் சிவபெருமானுடைய அவதாரமே தான் அப்படின்னு தான் சொல்கிறது உண்டு. அவர் பிறந்த காரணம் அதெல்லாமும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரீஸ்லேயே. இப்போ நமக்கு கேரளான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல காலடி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த காலத்தில் இப்போவும் அந்த கிராமம் இருக்குது. அந்த காலத்தில் அந்த இடத்துல பிறந்தார். அதாவது அந்த ஊரில் ஒரு கப்பிள் ரொம்ப பக்தியாக, ரொம்ப அதாவது கடவுள் பக்தியோடு இருந்தவங்க, வைதீகமாக இருந்தவங்க, அந்த மாதிரி ஒரு கப்பிள். சிவகுரு ஆரியாம்பா அப்படின்ற கப்பிள் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைங்களே இல்லை. அதனால் அவங்க வேண்டிக்கினாங்க, சிவபெருமானை வேண்டி. அந்த அம்மா ஆரியாம்பா சிவபெருமான் அப்படி உருக்கமாக வேண்டி, நீயே எனக்கு குழந்தையா பிறக்கணுன்ற மாதிரியெல்லாம் கேட்டுக்கின பேர் இல்லை. அதனால் சிவபெருமான் அவதாரம் எடுக்கிறாரு அங்கே. அப்படியே அவங்களுக்கு தான் குழந்தையா பிறந்தார் காலடியில். அந்த மாதிரி பிறந்தவர் அவங்க கேட்டாங்கன்ற ஒரே காரணம் இல்லை, அவர் பிறந்ததுக்கு, அவர் அவதாரம் எடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னென்னா, அந்த பீரியடில், அந்த லேட்டர் 8th century அந்த டைம்லலாம் இந்த உலகத்தில் என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, புத்திசமும் ஜெயினிசம் நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்தது. அது நல்லா அது ஸ்டார்ட் ஆகி அது வளர்ந்து ஜனங்களெல்லாம் ஒரு மாற்றிக்கின்னு இருந்தாங்க அந்த மாதிரி. அதாவது இவங்க சனாதன தர்மத்தில் இருந்த ஜனங்கள்லாம், அவங்க வழிபட்டுன்னு இருந்த அந்த கடவுளுங்களெல்லாம் அதெல்லாம் தப்பு, அப்புறம் வேதங்களே தப்பு, வேதங்களை படிக்காதீங்க அப்படின்னு அந்த வேதிக் ஃபெய்த்தையே குறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் அந்த பௌத்தருங்களும் சமணருங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ஜெயின்ஸை. ஸோ ஜெயினிசமும் புத்திசமும் நல்லா ஃப்ளரிஷ் ஆனதுனால அவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கள ஒரு மற்ற ஜனங்களுக்கெல்லாம் அதை போதித்து, இப்போது டோட்டல் பாப்புலேஷன் இருந்த ஜனங்கள்லாம் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் போயிட்டாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நாளாக கும்பிட்டுன்னு இருந்தோமே, ஒரு விநாயகரை கும்பிட்டாங்க, சிவபெருமானை, விஷ்ணுவை, அந்த மாதிரி கும்பிட்டவங்கள்லாம் இப்போ அதெல்லாம் தப்பான சுவாமிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு. அப்படி இப்போ நம்ம யாரை கும்பிடணும்னு தெரியலையே. சில பேர் அவங்க சொன்ன மாதிரி போய் பௌத்தருங்களாக மாறினாங்க, சிலர் ஜெயினருங்களாக மாறினாங்க. ஆனால் சிலருக்கு மாறணும்னு பிடிக்கல.
அப்படியெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஒரே கேஆட்டிக் கண்டிஷன், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி டைமில் சிவபெருமான் இப்படி அவதாரம் எடுக்கிறார். இங்கே வந்து அந்த கப்பிலுக்கு குழந்தையாக பிறந்து சங்கரர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அங்கே வந்து பிறந்தார். ஸோ அவருடைய பர்பஸ் என்னன்னா, இப்போ அவர் இங்கே ஒரு இந்த வேதிக் ஃபெய்த்தை மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும், சனாதன தர்மத்தை மறுபடியும் நிறுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காகவே தான் வந்தார். அப்படி வந்து பிறந்தார் அங்கே. அந்த மாதிரி பிறந்து அங்கே ஒரு அந்த கபில்கிட்டே அவர் நல்லா பிறந்தப்பவே ஒரு நல்ல ஞானத்தோடு இருந்தார். அவதார புருஷர் தானே. அது அப்படி இருந்து அந்த சிவகுருன்ற அவங்க அப்பாக்கிட்டேயே வேதங்கள்லாம் படிச்சுட்டார். சின்ன வயசுலேயே நிறைய வரைக்கும் எல்லாம் ரொம்ப ஞானம், அவருக்கு நல்ல ஞானம் இருக்குதுன்றதை அந்த அப்பாவும் தெரிஞ்சுக்கினார். அப்படியே வளர்ந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவருக்கு ஒரு 7 வயசு ஆன டைமில், குழந்தைக்கு சங்கரனுக்கு ஒரு 7 வயசு ஆன டைமில் அவங்க அப்பா இறந்துட்டார். அவர் போயிட்டதுக்கப்புறம் அம்மா தான் தனியாக அம்மாவோடு இருந்தார். அந்த டைமில் குழந்தை இந்த 7 வயசு சிறுவனுக்கு தான் போய் வெளியில் போகணும். இப்போ அவர் வந்தது காரணத்துக்காக, ஒரு காரண புருஷன் தானே. அந்த மாதிரி இந்த வீட்டோடு இப்படி இருக்க முடியாது, நான் போய் ப்ரீச்சிங் பண்ணணும், ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அதனால் அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாரு, நான் போனோம்மா, நான் போய் நான் சந்நியாசம் எடுத்துக்க போகிறேன், நான் போய் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு போதனைங்க பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு முதல்ல ஏதோ சின்ன பையன் ஏதோ தமாஷா பேசுகிறான்ற மாதிரி அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் அதையே சொல்லி சொல்லி நான் என்னை போக விடுங்க, நான் போய் எல்லாம் நான் வந்த வேலையே வேறு, உங்களுக்கு மகனாக பிறந்தேன், ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலை வேறு இருக்குது, நான் அதெல்லாம் போய் செய்யணும், நான் வருவேன், மறுபடியும் உங்கள் கடைசி காலத்தில் வந்து உங்களை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப சொன்னாலும் அந்த அம்மா கேட்கல முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்கும் ஒரு இது பண்ணுறாரு. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, நதி, அவங்க வீட்டு பக்கத்துலேயே நதி இருக்கும், அங்கே தான் போய் காலையில் போவாங்க அந்த நதி ஸ்நானத்துக்கு. அந்த மாதிரி போனவர் நடு நதியில் போய் இறங்கி நின்றுட்டார். நின்றுட்டு அம்மா அம்மா அம்மான்னு கத்துறார். அம்மா என்னாச்சு, பையன் குளிக்க போனால் இன்னும் வரலையேன்னு ஓடி வந்து பார்த்தா நடுவில் தண்ணியில் நிற்கிறாரு அந்த சின்ன பையன். அங்கேருந்து அம்மா அம்மா அம்மான்னு பயத்தில் கத்துற மாதிரி கத்துறாரு. என்ன ஆச்சுன்னா, முதல்ல என் காலை பிடிச்சிடுச்சு ஒரு க்ராக்கடைல், தண்ணிக்குள்ளே ஒரு க்ராக்கடைல் என் காலை பிடிச்சிடுச்சம்மான்னு கத்துறாரு. அம்மா பதறி போயிட்டாங்க. ஐயோ குழந்தை எங்கேயோ தள்ளி நிற்கிறானே, கிட்ட போய் இழுத்துன்னு வர முடியலையே அப்படின்னு சாமிங்களை வேண்டிக்கின்னு நிற்கிறாங்க. அப்போ அந்த பையன் அங்கேருந்து சொல்லுது, அம்மா என்னை சந்நியாசம் வாங்கிக்க சொல்லுது இந்த முதல்ல, என்னை சன்னியாசியாக விடுறேன்னு சொல்லி ஒத்துக்கோ, அப்போ இது விட்டுடும், இல்லைனா என்னை இழுத்துன்னு போயிடும் அப்படின்னெல்லாம் பேசுகிறார். அந்த மாதிரி சொல்லி அது ஒரு சொன்ன அந்த இது க்ரியேட் பண்ணதுக்கு பயம் க்ரியேட் பண்ணி அந்த அம்மா அப்புறம் ஐயோ என் பையனை விட்டுடு சுவாமி, சந்நியாசம் ஆகிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், சந்நியாசம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்லிடுறாங்க சம்மதம். அப்படி சொல்ல உடனே அந்த பையன் வெளியில் வரார். சங்கரன் வந்து அதனால் அந்த மாதிரி பண்ணி ஒரு சின்ன ட்ரிக் ப்ளே பண்ணி அந்த அம்மாவை ஒத்துக்க வச்சு புறப்பட்டுட்டார் வீட்டிலருந்து. சின்ன துறவி, சின்ன சன்னியாசியாக உடனே அங்கேருந்தே மாறி கிளம்பிட்டார். நான் வருவேன், அப்புறமா வந்து உன்னை பார்த்துப்பேன், உனக்கு நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கால்நடையாக நடந்து அந்த சவுத்து, அந்த கேரளா, அங்கேருந்து நார்த்வேர்டு புறப்பட்டு போகிறாரு. இந்த மாதிரி நார்த்து டு சவுத் டு நார்த்து, அப்புறம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டுன்னு ஃபுல்லாக இந்தியா, அந்த பாரத தேசம் பூரா நடையாகவே நடந்து அவர் வந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறார். அதாவது அங்கங்கே ஜனங்க கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த வேதிக் ஃபெய்த்தை மறுபடியும் ரிவைவ் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் மனம் இது மாறக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு இந்த ஷண்மத ஸ்தாபனம்னு 6 மதங்களை ஸ்தாபனம் பண்ணுறாரு.
பண்ணி ஜனங்களுக்கு அந்த ஃபெய்த்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதாவது ஷண்மதம்னா எந்த 6 மதங்கள்னால் என்ன அர்த்தம்னா 6 கடவுளுங்களை கும்பிட சொல்லி வழிகாட்டுறார். அதாவது ஒன்று சைவம்னா சிவபெருமானை வழிபடுங்க. சாக்தம்ன்றது சக்தி, பராசக்தி, சிவபெருமானுடைய வைஃப் இல்லையா, பராசக்தி பார்வதி தேவி, அவங்கள வழிபடுறவங்கெல்லாம் சாக்தம், அது ஒரு ரிலிஜன். அப்புறம் கானபத்தியம், விநாயகர், அது வழிபடலாம். அப்புறம் கௌமாரம் அப்படின்னா குமாரசுவாமி, சுப்பிரமணியம், முருகன்னு அர்த்தம், அந்த ஒரு ரிலிஜன். அந்த மாதிரி சிவ குடும்பத்திலேயே 4 அப்படி. அதுக்கப்புறம் விஷ்ணுவை வழிபடுறவங்க வைஷ்ணவம். அதுக்கப்புறம் இன்னொன்று சூரிய பகவானையும் வழிபடலாம், அது சௌரியம் அப்படின்னு சொல்லி இந்த ஷண்மதம் 6 மதங்களை அங்கே புதுசாக இல்லை, ஆல்ரெடி இருந்தது தான், அதை மறுபடியும் ஸ்தாபனம் பண்ணி ஜனங்களை திருப்பி விடுறார். அந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் மறுபடியும் போதிச்சு போன இடத்துலலாம் இதை பேசி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் வேதிக் ஃபெய்த்து வருது. வேதங்களெல்லாம் அதிலேருந்து போதனைகள்லாம் செய்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணி இதை ரிவைவ் பண்ணுறாரு சனாதன தர்மத்தை. இப்படி அவர் இருந்ததே பூமியில் 32 வருஷம்தான், 32 இயர்ஸ் தான் வாழ்ந்தார். அந்த சின்ன வயசில் புறப்பட்டார் வீட்டை விட்டு, 7 வயசு அந்த மாதிரி வயசில் வந்தவர் நேராக ஒரு குருவை தேடி போனார். எப்போவுமே இந்த மாதிரி ப்ரீச்சிங் இது பண்ணுறதுக்கு ஒரு குரு கிட்ட முதல்ல அபியாசம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி எல்லாரையும் அதை புரிய வச்சு அவருக்கு ஏகப்பட்ட டிசைப்பிள்ஸ் கூடவே சேர்ந்தாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்பாக அவர் நடந்துக்கினே இருந்தார் அந்த வயசெல்லாம். 32 வயசில் வரைக்கும் இருந்து எவ்வளோ ப்ரீச்சிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அத்வைத்தம் போதனை, அத்வைத்த ஃபிலாசபி தான் அவர் போதனை பண்ணது. அதாவது ஆத்மா பரமாத்மா ஒன்று தான், நம்ம எல்லாரும் ஆத்மாங்க, நம்ம எல்லாம் அந்த பரமாத்மாவை சேர முடியும், ஆத்மாவை போய் பரமாத்மாவை சேரணும், அது ஒன்று, 2 இல்லை 1, அதுதான் அத்வைத்தம். துவைத்தம்னா 2, ஆத்மா வேறு, கடவுள் வேறு, மனுஷன் வேறன்னு நினைக்காதீங்க. நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா அதே பரமாத்மா தான், அந்த ஸ்வரூபந்தான் அப்படின்ற மாதிரி 2ம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அத்வைத்தம் தான் அவர் போதனை. அவர் டீச் பண்ண ஃபிலாசபி. அதை டீச் பண்ணி பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மை ந ஆபரா, இந்த மாதிரி தான் ப்ரீச் பண்ணார். அதாவது பிரம்மான்றது சத்தியம், ஜெகன் மித்யா, இந்த உலகமே ஒரு இல்யூஷன், மித்யா, அதாவது மாயை தான், இதுதான் நிஜம்னு நினச்சிக்காதீங்க. பிரம்மா தான் சத்தியம், அந்த பரமாத்மா, பிரம்மானா பரமாத்மா, அந்த பரமாத்மா தான் சத்தியம், அங்கே போய் சேரணும், எல்லா ஆத்மாவும் அதை தான் சேரணும். ஜீவோ பிரம்மை ந ஆபரா, இந்த ஜீவன், ஒவ்வொரு ஜீவனும்னா ஒவ்வொரு ஆத்மாவும் அதே பிரம்மா தான், அந்த பரமாத்மா தான், ந ஆபரானா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி போதனைங்க பண்ணார். அதுதான் தத்துவமசி அந்த மகா வாக்கியமும் அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியமும் அதுலேருந்து தான் அப்படி தான் வருது. அதாவது தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறன்னா, நீ வேற அது வேற இல்லை, அதுனா பரமாத்மா, நீ வேற அது வேற இல்லை, நீ அதுவாக இருக்கிற, தத்துவமசி. அகம் பிரம்மாஸ்மின்னா நான் அதுவாக இருக்கிறேன், நான் பிரம்மமாகவே இருக்கிறேன், நான் கடவுளாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆத்மா பரமாத்மா ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய ப்ரீச்சிங். ஸோ அந்த மாதிரி டீச் பண்ணி அத்வைத்தம் போதனை பண்ணி, அது இல்லாத இந்த 32 வருஷத்தில் அந்த வயசில் ஏகப்பட்ட எக்கச்சக்கமாக அவருடைய ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது நடக்கும்போதெல்லாம் பாடுவார், புதுசாக பாட்டுங்க, அது கம்போஸ் பண்ணி டைம் எடுத்துக்கின்னு எழுதியெல்லாம் இல்லை, ஆன் த ஸ்பாட் ஸ்பான்டேனியஸாக பாடிக்கினே இருப்பார். அந்த மாதிரி பாட்டுங்க வந்துக்கினே இருக்கும். அதெல்லாம் கூட இருக்கிற டிசைப்பிள்ஸ் நோட் பண்ணிப்பாங்க.
அந்த மாதிரி எழுதினது தான். அவர் உட்காந்து பாட்டுங்களை எழுதலை, அவர் பாடினே இருப்பார். அதெல்லாம் கூடவே நடந்த டிசைபிள்ஸ் நோட் பண்ணிப்பாங்க. அப்படி ஏகப்பட்ட நிறைய பாட்டுங்க பாடினார். நிறைய டீச்சிங்ஸு, நிறைய கம்போசிஷன்ஸ், அதாவது கிரந்தங்களும் எழுதினார். விவேக சூடாமணி போல் பெரிய பெரிய கிரந்தம். உட்காந்து ரெஸ்ட்டாக உட்கார்ற டைம்லலாம் எழுதுவார், இல்லை நடக்கிற டைமெல்லாம் பேசுவார், பாடுவார். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ் சும்மா பிளெத்தரா ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், ட்ரெஷர். அவ்வளோ எழுதிட்டார், அவ்வளோ இருக்குது அவரது. சங்கர வாங்மயம்னுவாங்க. அவர் எழுதின ஸ்கிரிப்சர்ஸும் பாடின கம்போஸ் பண்ண பாட்டுங்களும் எவ்வளோன்னா அவ்வளோ இருக்குது. நமக்கு அதெல்லாம் நம்ம லைஃப் டைம் பத்தாது அதெல்லாம் படிக்கணுன்னா. அந்த மாதிரியில் ஏதோ முடிஞ்ச வரைக்குமாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது போல் நம்ம ஆல்ரெடி அவருடைய பஜகோவிந்தம் பார்த்துருக்குறோம் இந்த சீரீஸில். மகிஷாசுர மர்தினி அந்த ஸ்தோத்திரம் ஒன்று பார்த்தோம். இப்போது இந்த கனகதாரா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. அவர் பார்க்க அவருக்கு நிறையவே இருக்குது. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸில் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் கூட ஒரு காரணம், அதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அவர் லைஃப்பில். அந்த டைமில் பாடினது இது. ஸோ எதனால் பாடினார், யாருக்காக பாடினார், அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அது ஒரு சின்னதாக ஒரு அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கலாம். இப்போது அந்த 7 வயசில் அந்த நதி தண்ணியில் நின்றுன்னா அம்மா கிட்ட அந்த ஒரு விளையாட்டாக ஒரு ட்ரிக் ப்ளே பண்ணி சந்நியாசத்துக்கு பெர்மிஷன் வாங்கிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அதோடு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். வீட்டுக்குள்ளே போகல, நுழையில, அங்கேருந்து அப்படியே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி நடந்து நார்த்வேர்டு போகணும். முதல்ல ஒரு குருவை தேடின்னு போகணும் அப்படின்ற ஐடியா தான். ஸோ அங்கேயே ஒரு துறவி, அவர் ஒரு சந்நியாசி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உதறிட்டார் அப்படிங்கிற மாதிரி புறப்பட்டு, அதாவது ஒரு சின்ன பிரம்மச்சாரி, ஒரு சின்ன சந்நியாசி, அந்த 7 வயசு பையன் அப்படி கிளம்பினவர் நடக்கும்போது, இப்போ இந்த சன்னியாசிங்க பிரம்மச்சாரிங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பையன் தானே, இன்னும் பசியெல்லாம் உண்டு தான். அந்த மாதிரி டைமில் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவாங்க. எந்த வீட்லையாவது வழியில் போயின்னு ஒரு வீட்டில் நின்று பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னா ஒரு யங் பிரம்மச்சாரினாலே கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. சன்னியாசி வந்தாருன்னாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த பழக்கம் இருந்தது அப்போல்லாம். அப்படி அவர் நடக்க ஆரம்பித்து அந்த கேரளாக்குள்ளேயே அப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே அந்த காலடிக்குள்ளே அந்த இடத்துலையே ஒரு வீட்டு முன்னால் நிற்கிறார். நின்று பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு கூப்பிட்றாரு. பிக்ஷை போடுங்கம்மா அப்படின்ற மாதிரி. அப்படி கூப்பிட்ட உடனே ஒரு துறவி வந்திருக்கிறாரு அப்படின்னு வந்து வீட்டிலேருந்து பெண்கள் கொண்டாந்து போடுவாங்க, பிக்ஷை போடுவாங்க. அதெல்லாம் ஒரு மரியாதையாக இருந்தது அந்த காலத்தில். அப்படி கூப்பிட்டுட்டு நிற்கிற டைமில் உள்ளேருந்து ஒரு அம்மா வராங்க. பார்க்குறாங்க, என்ன தேஜஸ், சின்ன பையன், இவ்வளோ சின்ன பையன், இவ்வளோ சின்ன துறவியா, பிரம்மச்சாரினாலும் கொடுக்கணும், துறவினாலும் கொடுக்கணும் சாப்பாடு, அதனால கொடுக்கணுமேனு அவ்வளோ அப்படியே கண் கொட்டாமல் அந்த அழகை ரசிக்கிறாங்க. முதல்ல அந்த அம்மா, இவ்வளோ சின்ன துறவி அப்படின்னு சொல்லி ஆசையாக கொடுக்கணுன்னுட்டு போகிறாங்க. அந்த அம்மா பரம ஏழை, வீட்டில் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஐயோ இந்த குழந்தைக்கு நான் என்ன கொடுப்பேன், ஒன்றுமே இல்லையேன்னு தேடி தேடி பார்க்குறாங்க. அந்த அம்மா சாப்பிட்டே பல நாள் ஆகிருக்கும் போல இருக்குது. அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோ வறுமை, அவ்வளோ பாவர்ட்டி. ஆனால் வீட்டில் இந்த நெல்லிக்காய் வச்சுருக்காங்க, அது கூட ஒன்று தான் இருக்குது இப்போது. அந்த நெல்லிக்காய் சாதாரணமாக இவங்கெல்லாம் இப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க மறுநாள் துவாதசி அன்னைக்கு முதல் நெல்லிக்காய் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்படி எடுத்து வச்ச நெல்லிக்காய் அது அவங்களுக்கு ஏகாதசியில் துவாதசியில் இப்போ தினமே உபவாசம் மாதிரி பட்னி இருக்கிறாங்க அந்த அம்மா. வறுமை, பாவர்ட்டி. அப்படி இருக்கிறதுல அந்த எப்போவோ வச்சுருந்த அந்த ஒரு நெல்லிக்காய் தான் கண்ணில் படுது. காஞ்சி போன ஒரு நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்,
தெலுங்கில் வந்து உசிரிக்காயா, அந்த மாதிரி ஒரு காய். அதை காஞ்சி போச்சு. அது கூட அது வச்சுருந்தாங்க. இப்போது அது கண்ணில் பட்டுது. அதை எடுத்துன்னு வந்து அந்த குழந்தை கையில் போட்டுட்டு அவங்களுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. ஒன்றுமே இல்லையே கொடுக்கறதுக்கு இந்த குழந்தைக்குன்னு நினச்சிக்கினே அதை கையில் வைக்கிறாங்க. அதை வாங்குறாரு சின்ன சங்கரர். வாங்கி பக்தியாக வாங்கி ஆசையாக எடுத்துக்கிறாரு. அந்த அம்மாவை பார்க்குறாரு. ஆனால் மனசில் நினச்சிக்கிறார், இவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது. அந்த அம்மா கண்ணிலேயே தெரியுது. கண்ணீரோட கண்ணில் தண்ணியோடு வந்து கொடுத்தாங்க. கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் இவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை வாங்கிக்கிறாரு. அந்த வாங்கின உடனே மகாலட்சுமி மேலே ஒரு தியானம் பண்ணுறாரு. ஏம்மா இப்படி இவங்களே இப்படி வறுமையில் வச்சுருக்கிற? இந்த அம்மாவுக்கு கொடுக்குற மனசு இருக்குதே, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாத வச்சுருக்கியே. அந்த அம்மாவை பார்த்தாலும் தெரியுது, அவங்களோட மேலே துணிங்களை பார்த்தா எல்லாம் ரொம்ப புவர்னு தெரியுது. ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன்னு அவருக்கு லக்ஷ்மி தேவி மேலேயே ஒரு கோபம் வருது. அப்படி உடனே பாட ஆரம்பிக்கிறார். அதாவது தானாக வருது அந்த பாட்டு, ஸ்பான்டேனியஸாக. அதெல்லாம் திங்கிங் இல்லை, அந்த வேர்ட்ஸை கம்போஸ் பண்ணுறதோ யோசித்து பாடுறதோ எதுவும் இல்லை. அப்படியே வாயிலிருந்து கொட்டுது அந்த பாட்டு. அந்த மாதிரி பாட ஆரம்பிக்கிறாரு லக்ஷ்மி தேவியை அங்கேயே நின்று. அந்த மாதிரி பாடும்போது அந்த ஆல்மோஸ்ட் பாடி முடிக்கிற டைமுக்கு லக்ஷ்மி தேவி பிரத்யக்ஷமாகறாங்கங்க. அவங்க வந்து இவர் கண்ணுக்கு தெரிஞ்சு அப்போது அங்கேருந்து கனக தாரா கொட்டுறாங்க. அதாவது கனகம்னா கோல்டு, தாரான்னா ஒரு ஸ்ட்ரீம் மேலேருந்து கொட்டுது. அப்படியே மேலேருந்து அப்படியே பொழியுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கனக தாரா. அதுலேயும் எப்படி கோல்டு கூஸ்பெரிஸ் விழுது எல்லாம். இப்போ நெல்லிக்காய் தானே கொடுத்தாங்க அந்த அம்மா, எல்லாம் நெல்லிக்காய் இங்கே விழுது. ஆனால் எல்லாம் தங்கத்தாலான நெல்லிக்காய், நல்ல பியோர் கோல்டு, பொண்ணு. அந்த மாதிரி தங்கம் கொட்டுது. கனகம்னா தங்கம், பொண்ணு, கோல்டு தாரையாக கொட்டுது. மேலேருந்து அத்தனை நெல்லிக்காய் வந்து குவியலாக விழுது. அந்த மாதிரி கோல்டு கொடுக்குறாங்க லக்ஷ்மி தேவி. அப்படி கொடுத்து அது கொட்டினதுக்கப்புறம் அந்த குவியல் அப்படியே அந்த அம்மாவுக்கு எடுத்துக்க சொல்லிவிட்டு இவர் அப்படியே நடந்து திருப்பி அவர் வழியில் அவர் போயிடுறார் சங்கரர். அவர் தனக்காக பாடலை, தனக்காக ஒன்றும் அதுலேருந்து எடுத்துக்கலை. அத்தனையும் அந்த அம்மாக்காக வேண்டி கேட்டு அவங்க பாவர்ட்டியை தொலைக்கிற மாதிரி அந்த குவியல் அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு நெல்லிக்காய்க்கு அவ்வளோ ஒரு ஹீப் ஆஃப் கோல்டு கூஸ்பெரிஸ் கொட்டினாங்க மகாலட்சுமி தேவி. ஸோ அதை தான் இன்சிடெண்ட். அங்கே அந்த ஒரு காரணத்துக்கு அந்த இடத்துல இந்த பாட்டை பாடினார். அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். அப்படி அந்த ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி கொட்டின கோல்டு விழுந்ததுனால அந்த ஸ்தோத்திரத்துக்கே கனகதாரா ஸ்தோத்திரம்னு பேர். அதில் அவர் பாடினது 21 வேர்சஸ் இருக்கும் அந்த மொத்த ஸ்தோத்திரத்தில். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த சீரீஸில் என்ன அர்த்தம் அதில் வருதுன்னுட்டு அதை பார்க்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி இப்போவும் அந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பாப்புலராக இருக்குது. எல்லாம் டெம்பிள்ஸில் பாடுறாங்க, வீட்டுங்களில் கேட்குறாங்க, பாடுறாங்க. அதை பாடி அதை உருக்கமாக மகாலட்சுமி தேவி நினச்சி பாடுறவங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குது, வருது, அந்த நம்பிக்கையோடு பாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், க்ரீட் இருக்கக்கூடாது. அதாவது பணம் இருக்கும்போதே எனக்கு தினம் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி, வசதியாக இருக்கிறவங்க கூட அதை பாடி எனக்கு இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் வேணும் அப்படி கேட்குறது சரியில்லை. அந்த மாதிரி கேட்டால் அப்படியே கொட்டோன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது தேவை யாருக்கோ, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, அவங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க இதை பாடி கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு எந்த வழியிலையோ பணம் வரும், அது உண்டு. இல்லை நாம் நல்லா இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க பாடணுன்னா கூட
சும்மா பாடுறதுல தப்பு இல்லை, பாடுறோம். பாடினா கூட மற்றவங்களுக்காக பாடலாம், வறுமையில் இருக்கிறவங்களுக்காக பாடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குடுமா அப்படின்னு கேட்டு அவங்களுக்காக பாடினா கண்டிப்பாக அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க லக்ஷ்மி தேவி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அதுக்கு பலன் உண்டு. அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகிமை. ஸோ அதை பார்க்கலாம் இந்த சீரீஸில். இது இன்ட்ரொடக்ஷன் பார்ட். இது அடுத்த ஆடியோலேருந்து அந்த ஸ்லோகங்க ஆரம்பித்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ.